தேடி தேடி கருவேப்பிலைய சமையல்ல சேர்த்துவோம். ஆனா, சாப்பிடும்போது அத தூக்கி போட்டுட்டு தான் நம்ம நெறைய பேர் சாப்பிடுறோங்க. ஆனா, இந்த மாதிரி தொக்கா செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, நெறைய கருவேப்பில நம்ம சேர்த்துக்கிட்ட மாரியும் இருக்கும். இட்லி, தோசைக்கு இது சட்னியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு ஊறுகாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தோட பெசஞ்சும் சாப்பிடலாங்க. நல்லா கழுவிட்டு கருவேப்பிலைய 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டுல. இதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 பச்சை மிளகா. இதுக்கு பச்சை மிளகா காரம் நல்லாருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா, நீங்க வர மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு ஆரஞ்சு பழம் அளவுக்கு, கமலா ஆரஞ்சு பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. அதாவது ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணீல லைட்டா பெசையாம, லைட்டா அலசி மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் கமெண்ட்ல புளி அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கழுவி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அதனால. இதுல விதை இல்லன்னா நார் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துருங்க. இந்த புளி வந்து கரெக்ட்டா இருக்கும். இது கூடவே 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்புங்க. அதுவும் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலன்னா கடைசில நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த 4 பொருளையும் ஒண்ணா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி, எவ்ளோ முடியுமோ அவ்ளோ நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸில. இப்ப அடுத்தது ஒரு கடாயில ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கிறேங்க. இதுக்கு வெந்தயம், கடுகுலாம் நம்ம பொடிச்சு சேர்க்க போறதில்ல. இப்படியே டைரக்ட்டா தாளிக்கும்போது சேர்க்கிறது தான். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அதுவும் சேர்த்துட்டு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம மிக்ஸியில அரைச்சு வச்ச விழுத உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப பார்க்கறதுக்கு என்னமோ எண்ணெய் நெறைய இருக்க மாரி இருக்கு. ஆனா, நல்லா இது இழுத்துக்குங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்தினா தான் கெடாமயும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்குங்க. இப்ப பாருங்க கலந்து விடும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சா? இதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம், சிம் மாத்தி, மாத்தி, மாத்தி வச்சு அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகுங்க. கலரும் கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்க. புளி சேர்த்திருக்கோம் இல்லையா? அதனால கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்படியே கெட்டியாயி, கெட்டியாயி ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க அப்பப்ப கலந்து விட்டுட்டு தான் இருக்கணும். இன்னொரு பக்கம் நீங்க சமையல் வேலையோ, இல்ல மத்த வேலையோ பார்த்துக்கலாம். பாருங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா, அப்படியே எண்ணெய் மிதந்துட்டு அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம அரைச்சு சேர்த்திருக்கோம். நல்லெண்ணெயும் 2 குழிக்கரண்டி தான் சேர்த்திருக்கோம். அதுக்கு மேல வேண்டாம். சரியா தான் இருக்கும். இது இப்படியே வந்து நீங்க 1 மாசம், 2 மாசம் வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். இப்ப இறக்கறக்கு முன்னாடி ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு, அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படியே சிம்ல வச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா, ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டில்ல போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல போட்டீங்கன்னா, புளி இருக்கிறதுனால ரொம்ப அந்த பாத்திரம் வந்து ஓட்டையாயிரும். இது நீங்க யூஸ் பண்ணும்போதும் ஈரம் இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணணும். கையிலயும் ஈரம் இருந்ததுன்னா, அத அப்படியே எடுக்காதீங்க. கைய தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அப்படி வச்சீங்கன்னா தான் 1 மாசம், 2 மாசம் வரைக்கும் வெளியிலயே வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க.